ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா பேதி மாத்திரை கலந்து அந்த காஃபியை கொண்டு போய்ட்டு வந்திருக்க கெஸ்ட் 2 பேருக்குமே கொடுப்பாங்க. அவங்க அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் நடிக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி கொடுத்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே தீபா வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது உடனே ரியா வந்துட்டு, இல்லை ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டில் ஷூட்டிங் எடுத்தாங்களா, அப்போது காஃபி கொடுத்தாங்க, அதே மாதிரி இருக்குன்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் அந்த காஃபியை ரசித்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே மைத்லி மீனாட்சி கிட்ட, இங்கே பாரு இந்நேரத்துக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படி வந்து கூப்பிட்டு வருவாங்க. 2 பேரும் வாசலில் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காஃபியை குடித்த உடனே அவங்க வயிற்றை கலக்க ஆரம்பிச்சிடும். உடனே நாங்கள் பாத்ரூம்க்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. இங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு தீபா சொல்லுவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா அவள் காஃபி கொண்டு வந்து கொடுத்த உடனே நம்ம கொஞ்சம் ஏமாந்து போயிட்டோம், பார்த்தியா அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா, அவள் என்னமோ பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா முடியாமல் பாத்ரூம்க்கு அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி வந்துட்டு கீழே விழுந்து அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. ஒழுங்காக நம்ம பாட்டுன்னு ஷூட்டிங் போயிருந்தா கூட நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போகலாம், இங்கே பணத்துக்காக வந்துட்டு இப்படி அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா தீபா கூப்பிட்டுட்டு, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, என்ன பண்ண நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு 10 மாத்திரை வந்து நான் அந்த காஃபியில் கலந்தேன், அவங்களுக்கு எப்படியும் ஒரு 4 நாளைக்கு இந்த பேதி கண்டினியூ ஆகும், ஏன் 5 நாள் கூட ஆகும் அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த லேடி வந்து, என்னது 5 நாள், அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணு, எனக்கு வந்து காஃபியில் நீ பேதி மாத்திரையை கலந்து கொடுத்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு, இதோ இவளை வந்து இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை கேள்வி கேட்க வந்திருக்கீங்களே, எங்கள் அத்தையை கேள்வி கேட்க வந்தால் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கம்பல் பண்ணி உங்களை சாப்பிட வச்சு உங்களை நான் இங்கேயே போட்டு தள்ளிவிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அதை கேட்டவுடனே 2 பேருமே அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. இங்கே ஐஸ்வர்யாவும் ரியாவும் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே தீபா வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு, உங்களெலாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களே, இப்படியே தான் இருப்பீங்களே, நீங்கள்லாம் என்ன ஜென்மமோ, நீங்கள்லாம் எங்கள் அத்தையை மட்டும் எதனா பண்ணீங்க, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா போய்ட்டு, என்ன அத்தை எதுக்காக நீங்கள் இங்கே வர சொன்னீங்க, திடீர்னு வர சொன்னீங்களா, அதான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் அபிராமி, சரி காரில் ஏறி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாங்க. அத்தை முக்கியமான இடமா, எந்த இடம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆகிட்டு வருவேன்ல அப்படின்னாங்க. இந்த சாரியே போதும் நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, அத்தை முக்கியமான இடம் சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம தலையை வெடிச்சிருமே, அது என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு அபிராமி கிட்ட, அத்தை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் சொன்னீங்களா, அது என்ன இடம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அதை கேட்ட அபிராமி வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா, அவள் டாக்டராக இருக்கா, அவள் தான் வந்து சின்ன வயசில் எனக்கு டெலிவரிலாம் பார்த்துருக்கா, இப்போ ஏதோ ஒரு விஷயமா இங்கே வந்திருக்கா, இன்றைக்கி ரிட்டர்ன் ஆக போகிறா, அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதான் அவகிட்ட உன்னை ஒரு வாட்டி செக்கப் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யோட முகம் மாறி போயிடும். என்ன நான் உங்ககிட்ட சொன்ன உடனே சந்தோஷப்படுவ பார்த்தா உன்னோட முகமே மாறி போயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, இல்லாத திடீர்னு வந்து நீங்கள் பார்த்துன்னு டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்கிறீங்க, வேறு ஒரு கைனகாலஜி கிட்ட போய் பார்க்கறது இதெல்லாம் சரியாக வருமா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்ருக்கேன்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, இங்கே பாரு நீ கன்சீவாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் உன் கூடவே இருந்து பார்த்துக்கணும், ஆனால் நான் பாட்டுன்னு வெளியே கிளம்பி போய் செத்து பொழைச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன், உன்னை வேறு யாரும் ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க, அதனால தான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வாட்டி போய் சஜஷன் கேட்கலான்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா வந்துட்டு, இல்லாத என் அம்மா வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, திடீர்னு வந்து நான் ரிப்போர்ட் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து பார்த்தா எப்படி அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமி, நீ பார்க்குற டாக்டர்கிட்ட நீ அந்த ரிப்போர்ட்லாம் கொண்டு போய் காட்டு, இவங்கக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்வாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, இல்லாத திடீர்னு வந்து நம்ம போனால் எப்படி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளேயே புது டாக்டர் மட்டும் நான் கன்சீவான விஷயம் இல்லைன்றத சொன்னாங்கன்னா நான் தேவையில்லாமல் மாட்டிப்பேன், அம்மா சொன்னதை வச்சு நான் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே, நான் கன்சீவாக இல்லைன்ற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க என்னை வீட்டிலேயே வச்சுக்க மாட்டாங்களே, வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு, என்ன யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லாத நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டை பாருங்கள், நான் அதுக்குள்ளேயும் போய்ட்டு வீட்டில் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து வாமிட் வர மாதிரி பண்ணுவாங்க. என்னாச்சுன்னு அபிராமி கேட்கும்போது, ஒன்றும் இல்லாத எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படி வந்து கேட்பாங்க. அப்போ அபிராமி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு கூடவே போவாங்க. உடனே ஐஸ்வர்யா, இல்லாத நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி தூரமாக போயிட்டு ரியாவுக்கு
கால் பண்ணுவாங்க. நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அத்தையோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கைனகாலஜியா இருக்காங்களா, யுஎஸ்லேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட என்னை அத்தை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்வாங்க. அதுக்கிட்ட ரியா வந்துட்டு அதில் என்ன இருக்குது, நீங்கள் போயிட்டு வரலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒன்றும் இல்லை ரியா, இதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்வாங்க. செக்கப் போகிறதுல என்ன ஒரு சிக்கல், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே, என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா கிட்ட நான் உண்மையாகவே கர்ப்பமாக இல்லைன்ற, அது மட்டும் இல்லாமல் தீபாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக எங்கள் அம்மா இந்த ஐடியாவை கொடுத்தாங்க. அதனால் நான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரியா கிட்ட சொல்லுவாங்க. அது கிட்ட ரியா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ எங்கள் அம்மா மட்டும் என் கூட இருந்தால் அவங்கள வச்சு நான் ஈஸியாக சமாளிச்சிருப்பேன். அவங்க வேறு ஜெயிலில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் கர்ப்பமாக இல்லைன்ற விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் என்னோடய கதி என்ன ஆகும் தெரியுமா? என்னை இந்த வீட்லேயே வச்சுக்க மாட்டாங்க, வெளியவே அனுப்பி விட்டுருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறியா, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு ப்ளீஸ் அப்படின்னு வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ரியா மனசுக்குள்ளேயே பல நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருக்குது. அத்தை இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், அப்போ தான் நம்ம இந்த வீட்டுக்கு தனி காட்டு ராணியாக இருக்கலாம், இதில் நம்ம மூக்கு நழைக்கவே கூடாதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன ஐடியா சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை, நீங்கள் எப்படியாச்சும் சமாளிங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அபிராமி அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இரும்ப ஆரம்பிப்பாங்க. ரியா வந்துட்டு என்ன அலறீங்களா, நீங்களே எப்படியாச்சும் சமாளிங்களா அப்படின்னுவாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நான் ஒன்றும் அழலை, அத்தைக்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நான் வந்து இரும்பி சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருந்தால் இப்படிலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனை சமாளிக்கிறீங்க, நீங்கள் தைரியமாக போய்ட்டு அந்த கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க, உங்கள் திறமையும் அனுபவமே கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு அது கை கொடுத்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றிடும், நீங்கள் தைரியமாக போங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா வந்து செமையாக டென்ஷன் ஆகிட்டு, அடி பாவி உனக்காக நான் எவ்வளோ பண்ணேன், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேறல, உனக்காக நான் எவ்வளோ ஐடியா கொடுத்தேன், நீ ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்கா, இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியவே இல்லையே, ஏற்கனவே நம்ம வயிற்றில் இருக்க குழந்தை மேலே அடித்து சத்தியம்லாம் பண்ணியிருக்கோம், இப்போ மட்டும் குழந்தை உருவாகலன்னு தெரிஞ்சால் அத்தை மன்னிச்சாலும் அருண் மன்னிக்கவே மாட்டானே, என்ன பண்ணுறது, செமையாக மாட்ட போகிறோம் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் என்னாகும், நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.